இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது. நல்ல கரங்களை தட்டி மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் நம் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் நமக்குள்ளே, நாம் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. மரணமே பாதாளமே ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு.
என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாரும் ஒரே குரலாக, நீர் என்னோடு, என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று, ஆமென் ஆமென், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு, என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு, என்னாலும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே எழுந்திருக்கலாம் தேவ சமூகத்தில் எழுந்திருந்தவர்களாக ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த, ஆமென். ஆத்துமாவே ஆத்துமாவே முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே. குற்றங்களை மன்னித்தாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே. கர்த்தர் செய்த நன்மைகளை, ஆமென். கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக எல்லாரும் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ரெண்டு கரத்தை நல்லா உயர்த்தி, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், இன்னும் சத்தமாக, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும், உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை,
நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத இல்லையே, உம்மை தேடாத. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். உம்மை பாடா இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத. இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே உயிர் உள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன், உம்மை நான் சேவிப்பேன், உங்க நாமத்தின் மகிமைக்காக நான் ஜீவிப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தினவர்களாக. ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யாரெல்லாம் அவருடைய சித்தத்தை செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போம். நடத்தி வந்த பாதைகள் அற்புதமானது, ஆச்சரியமானது. இன்னும் கர்த்தர் நடத்த போகிற பாதை ஆச்சரியமாகவே இருக்கும். அப்படியே கரங்களை உயர்த்துவீங்களா? சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்றைக்கு சோர்ந்து போய் தளர்ந்து போய் வந்திருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார், உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார், உங்களை கர்த்தர் கரம் பிடிக்கிறார், உங்களை தூக்கி எடுக்கிறார். உளையான சேற்றில் கிடக்கிற உங்களை நான் பார்க்கிறேன், படுகுழியில் கிடக்கிற சிலரை பார்க்கிறேன், தாழ்த்தப்பட்ட நிலையில் கிடக்கிற சிலரை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை உயர்த்தி கனப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்வை, உங்கள் எதிர்காலத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் திட்டத்தை, உங்கள் தரிசனத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். இன்னும் சத்தத்தை உயர்த்தி என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். என் பக்கத்திலே இரும், என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர். சொல்லுவோம், கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. சேர்ந்து பாடுவோம், என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான்
வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் என் கூடவே இரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். கரங்களை உயர்த்தி பாடுவோம். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. ஆம் தகப்பனே, இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசர் இனிமேல் உதவி செய்து நடத்த போகிறதுக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். யாரெல்லாம் அந்த காலை நேரத்தில் தங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து உமக்கு முன்பாக உம்முடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தயவு செய்து உட்காருவோம். உங்கள் எல்லாரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரமாக சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அவ்வளோ அருமையாக சுருக்கமாக குறைவாக ஆமென் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீத புஸ்தகம் 85 சங்கீதம் 12 வசனத்தை ஒருவர் தயவு செய்து வாசிக்கலாம். 85 சங்கீதம் 12 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 85:12. எஸ், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். ஆமாம், அவசரத்தில் பொட்டி போட்டு வாசிக்கிற அவசரத்தில் நம்ம நிறைய பேர் எதை வாசித்து கொண்டிருக்கிறோம், பரவாயில்லை. ஆனாலும் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார்.
ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அளிக்கிற எல்லா காரியங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மையானது தான். ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. இருக்கீங்களா சர்ச்சில்? ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டியிருக்கும். என்ன கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமென் அல்லேலூயா. அதில் அதிகமாக நீங்கள் சொல்ல வேண்டும். அது சொல்வது உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை இன்னும் பலப்படுத்தும். சில வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்வில் அது உறுதிப்படுத்தும். ஆமென். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம். ஆமென் சொல்றதுக்கு பயப்பட வேண்டாம். ஆமென் என்பது ஒரு அற்புதமான வார்த்தை, அப்படியே ஆக கடவுது. ஆகவே நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு ஆமேனும் உங்கள் வாழ்வில் அப்படியே அது நிறைவேறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. இந்த வேத வசனத்தை மையமாக கொண்டு கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற தலைப்பின் கீழாக நான் உங்களோடு கூட கொஞ்ச நேரம் வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்மையானதை தருகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியங்களிலே, நம்முடைய பிரயாசங்களிலே, நாம் செய்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் நமக்கு நன்மையை தான் தருகிறார். ஒருவேளை சில நேரம் நமக்கு சில கேள்விகள் வரும். என் வாழ்க்கையில் இப்படிலாம் கர்த்தர் அனுமதித்தார், என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்கிறது என்கிற பல கேள்விகளுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு பதில், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய பார்வைக்கு அல்லது நம்முடைய சிந்தைக்கு எட்டுகிறபடி நாம் சிந்திக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதையுமே ஒரு தூர தரிசனத்தோடு, ஒரு திட்டத்தோடு நம்முடைய வாழ்வில் அனுமதித்து கொண்டிருக்கிறார். சில காரியம் நடக்காமல் இருந்திருக்கும், சில காரியம் கிடைச்சிருக்காது, சில காரியம் ரொம்ப தாமதமாக இருப்பது போல தெரியலாம். எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வில் அது நன்மைக்காகவே நன்மையானதை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை ஒரு முறை வாசிப்போம் அல்லது சொல்லுவோம். சங்கீதம் 85:12 எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இந்த வசனம் எல்லாரும் அதிகமாக படிச்சிருப்போம். சங்கீதத்தை கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக வாசித்திருப்பீங்க. ஆனாலும் இதில் இருக்கிற சில ஆழங்களை, சில சத்தியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நன்மையானதை என்கிற இந்த வார்த்தைக்கு மொழிபெயர்ப்புகளிலே, மொழியாக்கத்தில் நிறைய விதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை அவங்க கூட பேச வேண்டும் என்கிற ஒரு ஆசை, ஒரு ஏவுதல் எனக்கு வந்தபடினாலே காரியங்கள், நன்மைகள் நமக்கு ஏற்றதாக இருக்கும், நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கீங்க, ஒரு மாதிரி எல்லாரும் ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். கர்த்தர் நன்மையானதைத்தான் தருவார். உங்களுக்கு எது தேவையோ, எது பிரயோஜனமாக இருக்குமோ, எது ஏற்றதாக இருக்குமோ, எது தகுதியாக இருக்குமோ, அதைத்தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாராம்? தருகிறார். ஆமென். இப்போ பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் கேட்கிற எல்லா காரியத்தையும் பெற்றோர் வாங்கி தருவது இல்லை. காரணம், அவங்களுக்கு எது தேவையோ அதை நாம் வாங்கி தருகிறோம். அதே போலத்தான் ஆண்டவரும் நாம் கேட்கிற எல்லா காரியத்தையும் நமக்கு தருவது இல்லை. எது நன்மையாக இருக்குமோ, எது ஆசீர்வாதமாக இருக்குமோ, அதைத்தான் கர்த்தர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேத வசனம் அற்புதமான வசனம். இதில் நிறைய காரியங்கள், இதற்கு இணையான வசனங்கள் பைபிளில் இருக்கு. நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நினைவுபடுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சில நிபந்தனைகள் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஆசீர்வாதமும் நிபந்தனை இல்லாமல் எழுதப்படவில்லை. எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சில நிபந்தனைகள் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம நிறைய பேர் பார்க்கிறதே கிடையாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 50 படிங்க. நமக்கு அந்த ஒரு வசனம் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா? பலியிட்டு பாருங்க, உன் பொருத்தனைகளை செலுத்தி, ஆமீன் சொல்லுங்க, ஸ்தோத்திர பலியிடணுமா, பொருத்தனைகளை செலுத்தணுமா, அதற்கு பின்பு ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமீன் சொல்லுங்க.
நம்ம அந்த முந்தின வசனத்தில் பார்க்கறதே கிடையாது. நமக்கு வேண்டியது என்னது? 50-15 அப்படிதானே? ஆபத்து காலத்தில் அவ்வளவுதான். இப்படி சொன்னீர் ஆண்டவரே இல்லையா? எனக்கு அன்பான பிள்ளைகளே, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களுக்கு ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வேதம் காண்பிக்கிற அல்லது வேதம் கற்றுக் கொடுக்கிற சில சத்தியங்களை நான் மிக சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம் நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை ஒருவர் தயவு செய்து வாசிக்கலாம். ஆமா, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு என்ன செய்தாராம்? நன்மை செய்தார். பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். காரணம் என்ன? அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால். மனுஷருக்கு பயப்படுவதை விட நாம் யாருக்கு பயப்படணும்? அதான் நமக்கு ஆசீர்வாதம். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், அப்படிதானே பைபிள் சொல்லுது. ஆமா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, மனுஷனுக்கு பயந்து 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 நம்முடைய வாழ்வை நம்முடைய காரியத்தை நாம் செய்து கொண்டிருந்தால் அது ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நீங்க இருக்கும்போது ஒரு வாழ்க்கை, நீங்க இல்லாத போது ஒரு வாழ்க்கை வாழ்வதல்ல கிறிஸ்தவ ஜீவியம். எந்த இடத்தில் இருந்தாலும், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரனை பார்க்கிறார் என்கிற அந்த சிந்தையோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அம்மா அப்பா வீட்டில் இருந்தா இருக்கும்போது ஒரு வேலை பார்க்கறது, இல்லாதப்ப இன்னொரு வேலையை பார்க்கறது, அப்படி அல்ல. டீச்சர் இருக்கும்போது ஒன்று, டீச்சர் இல்லாத போது ஒன்று. எனக்கு அன்பான பிள்ளைகளே, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இது நிமித்தம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த பகுதியிலே அதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். நீங்கள் செய்கிற வேலையில, உங்களுடைய காரியத்தில், உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய ஊழியத்தில், அல்லது எந்த காரியமாக இருந்தாலும் அதில் தேவனுக்கு பயந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஆமேன். வராது. யாருக்கு பயப்படணுமா? நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்க பழகிட்டீங்கன்னா நீங்க எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா பயபக்தியா தான் இருப்பீங்க. உங்க வாழ்வில் கர்த்தர் நன்மையை தான் தருவார். ஆமென். நான் ஆண்டவர் ரொம்ப பயந்து நடந்தேன், எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல நீங்க நினைக்கிறீங்களா? நடக்காததும் நல்லதுக்கு தான். ஆமென். நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. சில காரியங்கள் நம்முடைய வாழ்வில் கிடைக்காததும் நம்முடைய நன்மைக்காகத்தான். அது கிடைச்சிருந்தா நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்க மாட்டோம். ஆமீன் சொல்லுங்க. இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கம்மா. இந்த பிள்ளைங்க இந்த விளையாட்டு ஜாமான் கேட்பாங்க. 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா கார்லாம் கேட்பாங்க. என்ன செய்வீங்க? தைரியமா என்ன செய்வீங்கம்மா? அடம் பிடிச்சி கேட்பாங்க. நீங்கள் வாங்கி கொடுத்து, அடி கொடுத்து வாங்கி கொடுத்துருவீங்க. அந்த பையன் போய் எனக்கு ஒரு 5 லட்சத்துக்கு கார் வாங்கி வேணும்னு கேட்ட வாங்கி கொடுப்பீங்களா? ஏன்? நேற்று ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், அவருடைய பேரை தாத்தா வண்டி கார் ஓட்டும் போது இவன் பக்கத்தில் உட்காந்துட்டு தாத்தா நான் ரிவர்ஸ் கியர் போடவான்னு கேட்குறான். வண்டி போயிட்டு இருக்கும்போது என்ன கேட்குறான்? வண்டி போயிட்டு இருக்கும்போது ரிவர்ஸ் கியர் போட்டு என்ன ஆகும்? விபத்து ஏற்படும். அந்த மாதிரி இப்போ அவங்க கேட்குற காரியம் அவங்களுக்கு என்னென்னு தெரியாமல் கேட்கலாம். அதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வாங்கி தர மாட்டோம். ஒருவேளை அந்த பிள்ளைக்கு வருத்தமாக இருக்கலாம். நான் கேட்டதை வாங்கி தரலன்னு வருத்தமாக இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும் அது அவனுக்கு தேவை இல்லை. ஆமென். எனக்கு அன்பான பிள்ளைகள், அதே போலத்தான்
ஒருவேளை சில காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்காமல் இருந்திருந்தால் கூட அதுவும் நம்முடைய நன்மைக்காகத்தான். ஆகவே மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்தார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்க வாழ்வில் நன்மையை நீங்கள் காண வேண்டுமா? நிறைவை காண வேண்டுமா? பிரயோஜனமானதை நீங்கள் பெற வேண்டுமா? நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற அப்படிமா சிறியோரையும். ஆமா, பட்சபாதமே கிடையாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற யாரா இருந்தாலும், படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, நீங்க தங்கி இருக்கிற இடத்துல, நீங்க வாசம் பண்ணுகிற இடத்துல, எல்லா இடத்துலையும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் முழுசா கை வரல. அல்லேலூயா. ஆமா, எனக்கு அன்பான பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து நடக்கும்போது ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். ரொம்ப ஆழமா பேசலாம், நமக்கு நேரம் ரொம்ப குறைவு. நான் சுருக்கி கொள்கிறேன் பிரசங்கத்தை. அடுத்ததாக இரண்டாவது காரியம், 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை ஒருவர் தயவு செய்து கரெக்டா வாசிங்க. கரெக்டா தான் வாசிக்கிறாங்க, கரெக்டா வாசிக்கிறாங்க. வாசிங்கம்மா. கர்த்தர் கிருபையும் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. சங்கீதம் 84:11. இன்னும் நிறைய பேர் தேடிட்டே இருக்கிறீங்க. சங்கீதம் புதிய ஏற்பாட்டில் நிறைய பேர் தேடி இருக்காங்க. சங்கீதம் புதிய ஏற்பாட்டில் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஆமென் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 84:11. உங்களுக்கு ஆடியோ நல்லா கேட்குதா? உங்களுக்கு, எனக்கு நல்லா கேட்குது, அவங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். அதில் மிக அருமையாக அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். உத்தமம். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் காணப்பட வேண்டியது என்னதுமா? உத்தமம். அவர் ரொம்ப கை சுத்தமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில சுத்தம், பொய் பேச மாட்டாரு, கெட்ட வார்த்தை பேச மாட்டாரு. அந்த மாதிரி நிறைய சுத்தங்களை குறித்து பேச நாம் கேட்டிருப்போம். இங்கே வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதீரார். யாருக்கு முன்பாக நாம் உத்தமனாய் இருக்க வேண்டும்? மனுஷருக்கு முன்பாகவா? நீங்க மனுஷருக்கு முன்பாக ஒரு நாளும் உத்தமன் என்று சாட்சி பெறவே முடியாது. ஏன்னா நம்மை பார்க்கிற கண்கள் எல்லாம் நம்மை நிறைவோடு பார்ப்பதே இல்லை. நீ எவ்வளவு நல்லதை பண்ணாலும் அதுல ஒரு குறை சொல்றதுக்கு 4 பேர் என்ன பேச மாட்டீங்களா இருப்பாங்க. உங்க வீட்டிலே சொல்லுங்களேன், கஷ்டப்பட்டு குழம்பு வச்சிருப்பீங்க அன்னைக்கு, அம்மாம்பாரு வீட்டையா சாப்பிடுவோம், என்ன உப்பே இல்லைம்பாரு, அல்லது உரப்பு இல்லைம்பாரு. சரி, உரப்பில்லைன்னு சொல்லிட்டு அறிஞ்சு கொஞ்சம் காரத்தை கூட்டின என்ன காரமா இருக்கும் பாரு, இன்னொரு மாதிரி பார்க்குறீங்க. ஆமாவா இல்லையா? ஆமீன்னு சொல்றீங்களா இல்லையா? ஏதோ ஒன்றை குறையாகத்தான் சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர நிறைவானதை நம்ம கேட்க, நீங்க எவ்வளவுதான் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணாலும் அதையும் அப்படி பண்ணீங்க, அதை இங்க வச்சிருக்கலாமே அப்படிம்பாங்க. ஆமே. ஒரு வீடை கட்டுறீங்கன்னா ஒருத்த வருவான், என்ன ஜன்னல் இந்த பக்கம் வச்சிருக்கீங்க, இந்த பக்கம் வைங்கம்மா. சரி, அவர் சொல்லிட்டார், நீங்க இந்த பக்கம் மாத்திட்டீங்கன்னா இன்னொருத்தர் வருவார், இந்த பக்கம் வைக்க கூடாது, இந்த பக்கம் வைக்கணும். ஆமீன். வரல, திரும்பவும் ஜன்னலை மாத்தி நீ என்னைக்கு வீட்டை கட்டி முடிக்க? ஜன்னலே மாத்திட்டு இருக்க வேண்டியதான். சாத்தூர்ல நான் இருக்கிற பகுதியில் ஒருவர் ஒரு மளிகை கடை வைத்திருக்கிறார். நான் சாத்தூருக்கு போன புதுசுல அங்கதான் பொருட்கள் வாங்கி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் நான் போகும்போது சேரோட பொசிஷன் மாறி இருக்கும். ஒரு பக்கம் ஒரு நாள் பார்த்தா கலக்க பார்த்து உட்காந்துருப்பாரு, ஒரு நாள் பார்த்தா மேக்க பார்த்து உட்காந்துருப்பாரு, ஒரு நாள் தெக்க பார்த்து சேரை போட்டு உட்காந்துருப்பாரு. என்ன சார் அடிக்கடி சேரை அந்த பொசிஷன் மாத்திட்டே இருக்கீங்க? இல்லை, இந்த வாரம் எனக்கு இந்த பக்கம் பார்த்து உட்காரும்படி ஜோசியர் என்ன செஞ்சிருக்காரு, சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் சேரை எங்கிறது காலி பண்ணிட்டார். சேரை போட்ட ராசியில் சொல்லி சேரவே இல்லைங்க. எனக்கு அன்பான பிள்ளைகளே,
இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? மனுஷருக்கு முன்பாக நம்ம ஒரு நாளும் உத்தமர்களாக சாட்சி பெறவே முடியாது. ஒரு நாளும் நீங்க நல்லவங்கன்னு வாயை திறந்து மனசார சொல்லுங்கம்மா. எப்ப திரும்ப சொல்லுவாங்க? பரலோகமே அந்த பாட்டை பாடுன்னு சொல்லுவாங்க. நல்ல மனுஷன் போயிட்டான், ஆமேன்லாம் வரல, அவர் மாதிரி யார் இருக்கா, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம மண்டையை போட்டதுக்கு அப்புறம் தான் ஆமேன்லாம் வரல. நான் சொல்றேங்க, நீங்கள் நான் அப்படி இருக்கக்கூடாது. அவங்க இருக்கும்போதே சொல்லணும். ஒருத்தர் நல்லதை பண்ணா நல்லா பண்ணிருக்கீங்க, உங்களை வாழ்த்தணும், உற்சாகப்படுத்தணும். செய்வீங்களா? செய்வீங்களாம்மா பிரதர்? செய்வீங்களா? ஆமாம். இன்னைக்கே வீட்டில் போய் சாப்பிடும்போது அப்பா இன்னைக்கு தான் சாப்பாடு நல்லா இல்லாட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி நம்ம தான் சாப்பிட போகிறோம், ஆமேன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. சொல்லி பாருங்களேன். அடுத்த வாரம் மட்டன் சும்மா கமகமன் இருக்கும் பாருங்க. ஆமையெல்லாம் வரல. சில எப்பவே மட்டன் சாப்பிட ஞாபகத்துக்கு போயிட்டீங்க. ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும், வாழ்த்தணும், என்கரேஜ் பண்ணணும். அது நல்ல விஷயம். ஆமென். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றவங்க நம்ம உற்சாகப்படுத்தாலும் பரவாயில்ல, நாம் உத்தமர்களாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, பைபிள் அழகாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் தயவு செய்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இருக்கணுமா? எத்தனை வயசுமா? 99 வயசுலையும் நமக்கு என்ன தேவைப்படுது? உத்தமம் தேவைப்படுது. வயசானவங்களும் ரொம்ப நல்லவங்க நீ பைபிள் சொல்லல. வயசானாலும் உத்தமம் தேவை. ஆமேன் வராது. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க வாலிப பசங்க பண்ற சேட்டையை விட வயசானவங்க பண்ற சேட்டை தான். என்ன ஆமேன் வரல? 99 வயதான போது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இருக்கணுமா? உத்தமனாயிரு. உத்தமம் தேவை. அதுக்கு வயது வரம்பே கிடையாது. எல்லா வயசுலையும் நமக்கு என்ன தேவை? உத்தமம் தேவை. நிறைய பெரியவங்க ஜெபம் பண்ணுவாங்க, வாலிபர்லாம் பாவம் செய்யறாங்கன்றவர் ரட்சிங்கப்பா. நான் சொல்றேன், வாலிப பிள்ளைங்க செய்யற பாவத்தை விட பெரியவங்க செய்யற பாவம் தான் அதிகமா இருக்கு. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே முதியவரை ரட்சியும். ஆமென்லாம் வராது. நம்ம வாலிப நாட்கள் இருக்கும்போது என்னென்ன சேட்டை பண்ணோம் அதை யோசித்து பாருங்க. பெரியவங்க பிள்ளைகளை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கீழ்ப்படியல, டிவி பார்க்குறான், மொபைல் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். நம்முடைய வாலிப பருவம் எப்படி இருந்துச்சு? ஆமேன் வரலையே. நிறைய பேர் பொறாமையில தான் திட்டுறது பிள்ளைகளை. நமக்கு இப்படிப்பட்ட காலம் கடந்து போயிடுச்சு, நம்மளால ஜாலியா சந்தோஷமா இருக்க முடியலேன்னு பொறாமையில் நிறைய பெற்றோர் பிள்ளைகளை திட்டுறதை பார்த்துருக்கிறேன். எனக்கு அன்பான பிள்ளைகளே, 99 வயதுலையும் நமக்கு தேவை, பேசுங்க, என்ன தேவைப்படுதுமா? உத்தமம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். ஒரு 75 வயசுல ஒரு ஐயா வந்து ஜெபம் பண்ண வந்தார். ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போதான் ஒரு முதலாவது என்னை சந்தித்தார். நான் நினைத்தேன் ஒருவேளை அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் ஜெபிக்க சொல்வார் என்று சொல்லி, அல்லது ஒருவேளை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்க சொல்வார் என்று நான் நினைத்தேன். அவர் சொன்னார், இன்னும் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை. எத்தனை வயசுமா? எத்தனை வயசு? 75 வயது. நான் பரிசுத்தமாய் வாழும்படி எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அன்பான பிள்ளைகளே, எல்லாருக்கும் பரிசுத்தம் தேவை, உத்தமம் தேவை. நாம் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? எப்படி பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள முடியும்? எப்படி காத்துக்கொள்ள முடியும்?
எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? பரிசுத்தமாய் வாழ முடியுமா? முடியும்னு சொல்றவங்க மட்டும் ஆமீன் சொல்லுங்க. பாதி பேர் கையை உயர்த்த நம்பிக்கை இல்லை. பரிசுத்தமா வாழ முடியுமா? எப்படி முடியும்? எப்படி பரிசுத்தமா வாழ்றது? அது யாருக்கு தெரியும் அப்படின்ட்டீங்களா? யோவான்ல எடுக்க வேண்டாம், நான் சொல்றதுக்கு நீங்க வாசித்துறீங்க, வேண்டாம் இருக்கட்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். உங்களையும் என்னையும் சுத்தப்படுத்தக்கூடியது, உத்தமர்களாக மாற்றக்கூடியது, பரிசுத்தப்படுத்தக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஆமா, இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள. பைபிள் அழகா சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? எதினால் சொல்லுங்கம்மா? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. வேத வசனத்தின்படி உங்களை என்ன செய்வீங்க? காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு காலையில பைபிள் படிச்சவங்க மட்டும் கை உயர்த்துங்க. உண்மைதானா? ஓகே. வேற மற்றவங்களாம் தினந்தோறும் தவறாம பைபிள் வாசிக்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க. பொய் சொல்லக்கூடாது, ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு வசனம் இங்கே பார்த்தேன், நீர் என்னை காண்கிறது நீங்க போட்டுருந்துச்சு, எங்க இல்லையா? இருக்கையா? அந்த இருக்கு, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆமென். அதனால கை உயர்த்தி காட்டுங்க தினந்தோறும் வேத வசனத்தை படிக்கிறவங்க. ஓகே, தேங்க்யூ. படித்தவங்களுக்காக நன்றி. படிக்காதவங்க படிக்கணும். இந்த வேத வசனத்தின்படி நீங்க வாழ வேண்டும். இந்த வேத வசனத்தை கை கொள்ளும் போது தான் நீங்க பரிசுத்தமா வாழ முடியும். இந்த வேத வசனத்தை படிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் பைபிளை ஏதோ கதை புஸ்தகம் படிச்ச மாதிரி நினைச்சாங்க, கட 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 வாசித்துவாங்க. நிறுத்தி நிதானமா வீட்டில் போய் உட்கார்ந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, யாருக்கு சொல்றாரு, எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் படிச்சு இதுல நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்பதை தியானித்து அதன்படி வாழ்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இந்த வேத வசனம் தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். வேற எதுவும் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. ஆகவே உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையை வழங்காதீரார். உங்களுடைய எல்லா காரியத்திலையும் நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? இப்போ நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டு நடந்து போறீங்க, ஒரு அழுக்கு பட்டுருச்சு, எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க? பா சூப்பர், வெரி குட், நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு, அப்படி சந்தோஷப்படுவீங்களா? சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டது, இன்னைக்கு பார்த்தது இப்படி பட்டுருச்சே. ஆமாவா இல்லையா? ஒரு ட்ரெஸ்ஸில் அழுக்கப்பட்ட எவ்வளோ வருத்தப்படுறோம். உங்கள் பரிசுத்தத்தை ஒரு காரியம் பாதிக்கும் என்று சொன்னால் அதற்காக எவ்வளோ வருத்தப்படணும். நல்ல ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அன்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணியிருப்பீங்க, பிசாசு ரெடியாக இருப்பான் சண்டை போடுறதுக்கு, உன்னுடைய கோபத்தை தூண்டி விடுவதற்கு ரெடியாக உட்காந்துருப்பான். யார் மூலமாவது உங்களுக்கு கோபத்தை கொண்டு வருவான். நீங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப பொறுமையாக, ஞானமாக, கவனமாக என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விலகி செல்லணும், கடந்து போகணும். ரோட்டில் நடந்து போறீங்க, ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, தெரிஞ்சு எத்தனை பேர் உள்ள விழுவீங்க? விழ மாட்டீங்களா? ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களா? கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பள்ளம்பா, இதில் நினைச்ச கூடாது, விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது நமக்கு தெரியும் போது இந்த மாதிரி சில காரியங்கள் நம்மை பாவத்திற்குள்ளே அல்லது பரிசுத்தத்தை இழக்க பண்ணுகிற சில காரியங்கள் நமக்கு நேராய் வரும்போது நாம் ஏன் விலகி செல்லக்கூடாது? ஏன் அவங்களோட கோவப்பட்டு நம்முடைய எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணி நம்ம டென்ஷன் ஆகி ப்ரெஷர் தலைக்கு ஏறி, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, ஒரு ஆமீன்லாம் வராது. சிலதெல்லாம் பெற்றோர் பிள்ளைகளை படி 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 படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரெஷர் கிச்சன் ஏறிடும். நான் சொல்றேன், நீ எத்தனை படி 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 படின்னு சொன்னாலும் அது படிக்கிறது தான் ஆமீன் வராது. சிலரெல்லாம் பாருங்க, புக்கோட சுத்திக்கிட்டு இருக்கோம், பரீட்சை வந்துட்டா பிள்ளைகளை கையில் பிடிக்க முடியாது, படுக்கும் போது இப்ப படுத்துருப்பாங்க. அப்ப
அப்படியாவது படிப்பு உள்ள ஏறட்டும், ஏறாது. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு என்ன கெப்பாசிட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதுதான் உள்ள உட்காரும். ஆமென். இப்போ நான் சொல்றேன், ஒரு இந்த டப்பா இருக்கு, ஓகே, இது எத்தனை லிட்டர் பிடிக்கும் ஐயா மாதிரி சொல்லுங்க? ஒரு 5 லிட்டர் பிடிக்குமா ஐயா? 10 லிட்டர் பிடிக்குமா ஐயா? தப்பா சொல்றாரு பார்க்குறீங்களா? சரி 5 வச்சுக்கோங்க, 5. இது 5 லிட்டர் தான் கெப்பாசிட்டி. இதில் போய் நீங்கள் 10 லிட்டர் ஊற்றுனா என்ன ஆகும் சொல்லுங்கம்மா? உள்ள 10 லிட்டர் உள்ள இருக்குமா? 5 லிட்டர் தான் உள்ள இருக்குமா? கையை தட்டில் ஆமீன்னு சொல்ல மாட்டேன். எவ்வளோ பெரிய வெளிப்பாட பேசி கொண்டு இருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளால் என்ன படிக்க முடியுமோ அதான் என்ன செய்யாது, படிக்கும். நீ பாட்டுக்கு உனக்கு தெரிஞ்சிச்சுன்றதுக்காக போட்டு திணிக்க கூடாது. அதெல்லாம் அவ்வளோதான் முடியும். ஆமீன்னு சொல்லுங்க. படிக்கிற விஷயத்தில், சாப்பாட்டு விஷயத்தில் கட்டாயப்படுத்தவே கூடாது. உள்ள இருக்கிறது சேர்ந்து கையை தட்டி நல்லாமேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் பிள்ளைகளை ஃப்ரீயாக விடுங்க, ரொம்ப டைட் பண்ணாதீங்க, அப்புறம் நட்டு கழன்றும். ஓவர் டைட் பண்ண என்ன ஆகும், அப்புறம் நிற்காது, சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். பிறகு எனக்கு அன்பான பிள்ளைகளே, கொஞ்சம் ஜாலியாக பேச வேண்டியிருக்குல்ல, அப்படி பேசினா தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியுது நான் பேசுறது. முதல் காரியம், கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடிகிறது. இரண்டாவது, கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா, உத்தமர்களாக இருக்கணும். இந்த வேத வசனத்தை படிக்கணுங்க. நான் சொல்றதுக்காக படிக்காதீங்க, நீங்களா படிங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். எங்க அம்மா, நான் சின்ன பையனா இருக்கும்போது சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே என்ன ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன பிரசங்கம்? அங்கே ஒரு மணி நேரம் பிரசங்கத்தை கேட்டாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு எங்கள் அம்மா 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன பிரசங்கம்னா, அந்த ஊழியக்கார பத்தியா என்ன சொல்றீங்க, பத்தியா அப்படி செய். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏமா ஏற்கனவே பிரசங்கம் கேட்டாச்சுமா, திரும்ப என்ன செய்யாதீங்க இன்னொரு பிரசங்கத்தை. ஒரு ஆமேன்லாம் வரலையே. அந்த மாதிரி நான் சொல்றதுக்காக நீங்க செய்ய வேண்டாம். நான் சொல்றேன், எங்க அம்மா சொன்னதுக்காக நான் இதுவரைக்கும் பைபிள் படிக்கலைங்க. எங்க அம்மா சொன்னதுக்காக நான் ஜெபம் பண்ணல. எனக்கு ஜெபம் பண்ணு தோணுச்சு, ஜெபம் பண்றேன். கையை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்க. அப்போ அம்மா அப்பா சொல்ல வேண்டாமா? சொல்லணுங்க. அதே சொல்லிட்டு இருக்க கூட சொல்ல வரேன். எப்போ பார்த்தாலும் பைபிள் படி, பைபிள் படி, பைபிள் படி, ஜெபம் பண்ணு. சர்ச்சை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுறான். என்ன காரணம்? நம்ம அந்த அளவுக்கு அதை வெறுப்பா சொல்லுங்க ஆக்கிட்டோம். பிள்ளைங்க பசிச்சு சாப்பிடுறது ஆரோக்கியமா, நீங்க பலவந்தம் பண்ணி சாப்பிடுறது ஆரோக்கியமா? அதான் ஆரோக்கியம். அவங்களா அதை என்னமா படிக்கிறீங்க, நானும் படிக்கிறேன், படிக்கட்டுமே. நீங்க முதல்ல படிங்க, நீங்க முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அவங்க பிள்ளைகள் வாழ்வு கண்டிப்பா பரிசுத்தமா மாறிடுங்க. என்னை பரிசுத்தப்படுத்தினது, என்னை உத்தமனாய் நிற்க பண்ணினது, நடக்க பண்ணுறது எல்லாமே இந்த கர்த்தருடைய வசனம் தான். ஆமென். அவ்வளோ பயங்கரமான கோபக்காரன் நான். ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ரொம்ப கோபம் வரும் எனக்கு. மூக்கு மேலே என்ன அப்படி பார்க்குறீங்க? சில அப்படியே நான் பொத்துக்கிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவ்வளோதான் கோபம் பயங்கரமாக வரும். என்னை பற்றி நிறைய பேர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவெல்லாம் எங்கே திருந்த போகிறான். சின்ன வயசில் அவ்வளோ கோபம் வரும். இதை மாற்றினது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இந்த பிள்ளைங்களாம் சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. வசனம் சொல்லும்போது நமக்கெல்லாம் டிஸ்பிளே இங்கே பார்த்துக்கிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் டிஸ்பிளே இங்கே வந்துடும். அதாவது பிள்ளைகள் பார்த்தாவது வசனத்தை சொல்லட்டும், அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்துருச்சு பக்கத்தில். இப்போ பின்னாடி போட்டிருக்கோம், நிறைய பேர் அப்படி லைன்லேயே இப்படி திரும்பி படிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில ஆண்டுகள் கழித்து டிஸ்பிளே இங்கே போட்டுருவோம். அதை பார்த்தாவது பிள்ளைங்க படிக்கட்டும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வசனம் சொல்லி அவ்வளோ பயப்படுவேன், ஓடியே போயிடுவேன். அந்த வசனம் சொல்ற நேரம் மாத்திரம் நான் வெளியே ஓடி போயிடுவேன். ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா வசனம் சொல்றது அவ்வளவு பயம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே வேத வசனத்தின்படி நீங்கள் நடக்கும்போது தான் நீங்கள் பரிசுத்தமாய் உங்களை காத்துக்கொள்ள முடியும். ஆகவே உத்தமம் எங்கேயுமே கிடைக்காது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நீங்கள் உத்தமர்களாக மாற முடியும். தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இருக்க முடியும். அதுக்கு வயது வரம்பே கிடையாது. எல்லா வயசுக்கும் என்ன தேவை? உத்தமம் தேவை. நம்பர் 3, மூன்றாவது காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் ஏற்கனவே இதை சொல்லி இப்போ நினைக்கிறேன். உங்களுக்கு வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம். உத்தமத்தை குறித்து நிறைய பேசலாம், நமக்கு நேரம் இல்லை, அதனால அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டேன். வாசிங்கம்மா. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை கொடுப்பது யாருக்கு? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எதைத்தான் கொடுக்கிறார்? நன்மையானவைகளைத்தான் கொடுக்கிறார். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு வேண்டிக் கொள்வதெல்லாம் கொடுப்பேன் என்று இங்கு சொல்லப்படவில்லை. இங்கே சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யணுமா, வேண்டிக் கொள்ள வேண்டுமா? நான் ஒரு சில ஜெபிக்கிறத பார்த்திருக்கிறேன். இப்போ செய்யும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அடிச்சு கீழே இறக்கிறாங்க உங்களுக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் அதட்டுற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆளு. நம்ம எவ்வளோ ஆக்ரோஷமாக கூப்பிட்டாலும் இப்போ செய்யும், இப்போ ஊற்றும், அப்படி அந்த மாதிரிலாம் சவுண்டு தேவையில்லை. எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு கேட்டால் பிடிக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து அடிச்சு கேட்குறாங்க இப்போ வேணும் அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர், எத்தனை பெற்றோருக்கு அது பிடிக்கும்? அப்புறம் உங்கள் பிள்ளைங்க வந்து கனிவா, அம்மா டேடி எனக்கு தேவைப்படுது, முடிஞ்ச நினைச்சிங்க வாங்கி தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக அது கேட்குறத பார்த்தாலே உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் போல தோணும். ஆமேன். நாம் அதை எதிர்பார்க்கிறோமே. ஆணுடைய சமூகத்தில் வந்து அவரை கட்டாயப்படுத்தி நாம் எதையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ வேண்டுதல் செய், ஜெபம் பண்ணு, அதை ஒரு ரெக்வெஸ்டா பண்ணு. கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம் நமக்கு தர்றது கிடையாது. எது நன்மையோ, எது தேவையோ, எது பிரயோஜனமாக இருக்குமோ அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆமா, ஜெபம் பண்றவங்களுக்கு நன்மையானதை தருவார். நிறைய பேர் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டீங்க. நான் ஜெபம் பண்ண ஒண்ணுமே அப்படிதானம்மா? ஜெபத்தில் சோர்ந்து போனவங்க இருக்கீங்களா? ஜெபித்து சோர்ந்து போனவங்க, நான் ஜெபிச்சு எதுவுமே நடக்கலன்னு சொல்றவங்க மட்டும் நீங்க தைரியமா கை தூக்கணும். உங்களுக்கு பதில் நான் சொல்லுகிறேன். நீங்க ஜெபம் நடந்திருக்கா? ஐயாம்மா நீங்க ஜெபம் பண்ணல நடந்திருக்கா? நீங்க பிரேயர் பண்ணதுல நடந்திருக்கா? வெரி குட், பரவாயில்லையே. நடக்காத 1-2 காரியம் இருக்கா? அதுக்காக கை தூக்குறீங்களா பார்ப்போம். ஏதோ 1-2. வெரி குட். அம்மாக்கு உண்மை சொல்லிட்டாங்க, கை வைத்துங்க, நல்லா உயர்த்துங்க. வேற 2. இன்னும் நிறைய பேர் போனதுக்கு அப்புறம் கை தூக்கி நினைக்கிறேன். அவர் போயிட்டார், இப்போ தூக்கலாம். அப்படியா? நம்ம ஜெபம் நிறைய காரியம் என்ன செய்யல? உண்மை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. டாக்டர்கிட்ட போய் பேசக்கூடாது, ஊழியக்கார்ட்ட போய் பேசக்கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். நிறைய காரியம் நடக்கல. ஏன் நடக்கல தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு நன்மையானது கிடையாது. அவருக்கு தெரியும் எது நன்மை, எது தேவை, அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். நான் என்ன சொல்ல வரேன், அவர்கிட்ட கேட்டு வாங்குறதை விட நீங்க என்ன கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, அந்த இதயம் நமக்கு தேவை. கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. நீங்க எதை கொடுத்தாலும் சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் வரப்போகுது. நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் வீட்டில் ட்ரெஸ்ஸு கேட்டதே கிடையாது, சின்ன பையனாக இருக்கும் போதே. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. நிறைய பேர் இப்போயே ஆர்டர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் முகத்திலே தெரியுது. இப்போவே ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் வீட்டில் ட்ரெஸ் கேட்டதே கிடையாது.
என்ன கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால எங்கள் வீட்டில் 7 பேர், நான் தான் கடைசி பையன். எனக்கு புது ட்ரெஸ்னா எது தெரியுமா? எங்கள் அண்ணன் போட்டுட்டு கழிச்சு தான் புது ட்ரெஸ். எனக்கு நல்லா கவனிக்க வேண்டும். அதையும் சந்தோஷமாக போட்டிருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு ட்ரெஸ் இல்லை, ட்ரெஸ் எடுத்துருன்னு கவலைப்பட்டதே கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? என்னுடைய தாய் தகப்பனுக்கு ஒரு நாள் கூட இந்த விஷயத்தில் எனக்கு கஷ்டத்தை கொடுத்ததே கிடையாது. அவங்கள எப்போ முடியுதோ எடுத்துரட்டும். ஒரு வருஷம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஸ்கூலுக்கு போட்ட அதே யூனிஃபார்மு தான் நான் கிறிஸ்மஸ்க்கு போட்டிருந்தேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்னடா அவன் ட்ரெஸ் எடுக்கலையா? இல்லை, தைக்க கொடுத்தது இன்னும் தரல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கையை தட்ட மாட்டீங்க, என் மேலே பொறாமையாக பார்த்துட்டு இருக்கீங்களே. எடுக்கலன்னு சொல்லலை, மனசில் வேதனை. சொன்னால் சிரிப்பாங்க. அதனால் ட்ரெஸ் எடுத்து தைக்க கொடுத்தோம், இன்னும் ட்ரெஸ் என்ன செய்யலை, தரல. இது வரைக்கும் சொல்கிறேங்க. அதே தான் ஆண்டவர்கிட்டே சொல்கிறேன். ஆண்டவரே, நான் ஒரு நாள் எனக்கு இது தாங்க அது தான் கேட்டதே கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமோ அதை மட்டும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நீங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கட்டாலும் நீங்கள் என்னுடைய தகப்பன் தான். கரங்களை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிகம். நீ பண்ற ஜெபத்தை பண்ணிக்கிட்டே இரு, நீ பண்ற வேண்டுதலை பண்ணிக்கிட்டே இரு. நம்ம நிறைய பேர் அற்புதம் நடக்கலன்னு உடனே ஜெபத்தை நிப்பாட்டிடுறது, உபவாசத்தை நிப்பாட்டிடுறது. அதை செய்யக்கூடாது. மாறாக நீ செய்கிற ஜெபத்தை செய்து கொண்டே இரு. கர்த்தர் உனக்கு எப்போ எது தேவையோ ஏற்ற வேளையிலே உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துகிற ஆண்டவர் உனக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக. சத்தமா சொல்லுங்க, அதிக. ஆகவே அன்பு பிள்ளைகளே, இந்த த்ரோட் வேற சரியில்லை எனக்கு. நான் ஆக்சுவலி இன்னைக்கு வர வேண்டாம்னு நினைச்சேன். ஐயாட்ட ஃபோன் போட்டு சொல்லிடலாம் எனக்கு, ஆனாலும் என்ன தெரியல, வர வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சோடு வந்தேன். பாடலையும் பாட கர்த்தர் கிருபை கொடுத்தேன். த்ரோட் அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. தொடர்ந்து பாட்டு பிரசங்கம் அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால இந்த கிளைமேட்டுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை. என்னுடைய பிரசங்கத்தை முடிக்கிறேன். 3 காரியங்கள். நம்பர் 1, ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். நம்பர் 2, உத்தமமாக இருக்கணும். யாருக்கு முன்பாக? ஆமாம், கர்த்தருக்கு முன்பாக. 3வது காரியம், அவரிடத்திலே வேண்டுதல் செய்ய வேண்டும். இப்படி நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும் போது, மாற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே. டி மேஜர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில்